150 வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை? ஆ, எங்கள் மாமனார் 150 வருஷம் மேலேயே இருக்கும். எங்கள் மாமனார் மூத்தார், அடுத்தது வீட்டுக்காரு, அடுத்தது பையன் 5வது தலைமுறைக்கு வரணும். அது வந்து அதில் அவங்க கொடை போடுறது, சாமி சுற்றுறது எல்லாம் இந்த ஊருக்கு பேர் என்னம்மா சொன்னீங்க? பேட்டை பேட்டை. இது பேட்டை தான் வருமா அது? அகரம் அகரம் காயத்தோட்டத்துக்கு தட்டது அகரமேடு. அகரமேரு பேட்டை. சரி, அந்த அட்ரஸ் என்ன வந்து சேமியா கம்பெனி. சேமியா கம்பெனிக்கு எங்கே இருக்குதுன்னா அது அதெல்லாம் பச்சை பயிர் வச்சுக்கிறாங்க. ஃபுல்லாக சேமியா கம்பெனி. இது சிஎம் பார்வைக்கு போச்சுன்னா உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. வராங்க, பார்க்குறாங்க. பைசா இல்லை, வருமானம் இல்லை. வருமானம் இல்லாத என்ன பண்ண முடியும்? ஆமாம், இப்போ வருமானம் இல்லை. அதே அப்படியே வந்து என்ன பண்ணாங்க, காயம்பு பூஜை சொல்லிட்டு கோயில் பெருமா கோயில் உள்ளவே தரெல்லாம் போட்டு சும்மா சிம்பிளாக கும்பஷம் பண்ணாங்க. திருவிழாலாம் பார்த்துட்டு இல்லை. பாம்பு சரியான பாம்புலாம் கிடக்குது. 150 வருஷம்னு சொல்கிறீங்களா? பாம்புலாம் ஏகப்பட்ட பாம்பு இருக்கும். அவங்களும் கொண்டு போக மாட்டாங்க, நாங்களும் பெரிய பெரிய பாம்பு தங்கிடும். சாதாரணமே ஒரு வீட்டு காலியாக இருந்தாவே ரொம்ப நாள் இருந்தாவே வந்து தங்கிடுது. இல்லை 150 வருஷம் மேலேங்கிறீங்களா? அதெல்லாம் கணக்கில்லாத பாம்புலாம் இருக்கும். ஆனால் பழைய பில்டிங் தான். வெயிலுக்கு நல்லா அப்படியே எதமாக இருக்கும். அப்படியே நெகல் நல்லா தாங்கும். இதெல்லாம் அந்த காலத்தை கட்டினது. இது நம்ம ஆளுங்க கட்டினதா இல்லை? பெருமை கோயில் பரம்பரையாக வேலை செய்கிறது தான். எங்கள் மாமனார் ஆச்சு, பிள்ளைங்க செய்தாச்சு, பிள்ளைங்க வேலை செய்யணும். அது வரையும் சிம்பிளாக ஆச்சு சொன்னாங்க. தருங்களை போட்டாங்க, பெருமை கோயிலில் தரெல்லாம் போட்டாங்க. சும்மா கொடுக்குறதுன்னுட்டு அது வரையும் மாமா வச்சு கயிறுலாம் சும்மா எல்லாம் சாப்பிட்டு. இப்போ எலெக்ஷன் சைடு அவர் சிஎம் பார்க்கு போச்சுன்னு வச்சுங்க, அவர் தொகுதி எம்எல்ஏ கொஞ்சம் முயற்சி பண்ணி சிஎம் பார்க்கு போச்சுன்னா உடனே ஆக்ஷன் எடுத்து பண்ணிடுவாங்க. சட்டசபையில் பேசணும்.